இந்தியன் 2 டைரக்டர் சங்கர், லைக்கா தயாரிப்பு, கமலஹாசன் நடிகர். இவர்கள் மூவரும் சேர்ந்து செதுக்கிய சிற்பம்தான் இந்த இந்தியன் 2. 1996 வெளியான இந்தியன் படத்தின் தொடர்ச்சிதான் இந்த இந்தியன் 2. இந்தியன் 2 திரைப்படம் 2018 லைக்கா தயாரிக்கப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்தியன் 2 2018 படப்பிடிப்பு தொடங்கி 2019 படத்தை வெளியிட முடிவு செய்யப்பட்டது. தயாரிப்பு நிறுவனம் படப்பிடிப்பு தொடங்கப்பட்டது. கமலஹாசன் இந்தியன் 2 படம் தன் நடிப்பு தொழிலில் கடைசி படம் எனவும் அறிவித்தார். இந்தியன் 2 படப்பிடிப்பு தொடங்கியது. முதல் கட்ட படப்பிடிப்பு முடிந்து இரண்டாம் கட்ட படப்பிடிப்பின் போது விபத்து ஏற்பட்டு 3 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். இவர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டு பல மாதங்கள் படப்பிடிப்பு நடத்த முடியாமல் படப்பிடிப்பு பாதியில் நின்று போனது. இதற்கிடையில் கமலஹாசன் தன் சொந்த தயாரிப்பில் ஒரு படத்தை தொடங்கி லோகேஷ் கனகராஜ் தயாரிப்பில் விக்ரம் 2 கமலஹாசன் நடிப்பில் ஒரு வரலாற்று வெற்றியை பதிவு செய்தது இந்த படம். இதன் மூலம் கமலஹாசனின் திரைப்பட அந்தஸ்து ரொம்பவும் உயர்ந்தது. நடிப்புக்கு முழுக்கு என்ற பேச்சில் இருந்து பின்வாங்கினார் கமலஹாசன். விக்ரம் 2வின் வெற்றி கமலஹாசனின் சினிமா மார்க்கெட்டை பல மடங்கு உயர்த்தியது. கமலஹாசனுக்கு இந்தியன் 2வில் பேசப்பட்ட சம்பளம் 30 கோடி. விக்ரம் 2வின் வெற்றி கமலஹாசன் தன் சம்பளத்தை 150 கோடியாக தனக்கு தர வேண்டும் என்று பிடிவாதம் காட்டம் தொடங்கினார். இதன் காரணமாக லைக்கா நிறுவனத்திற்கும் கமலஹாசனுக்கும் சம்பள பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாமல் பல மாதங்கள் படப்பிடிப்பு மீண்டும் நின்று போனது. பேச்சுவார்த்தையில் லைக்காவுக்கும் கமலஹாசனுக்கும் சுமூக உடன்பாடு ஏற்பட்டு படப்பிடிப்பு மீண்டும் தொடங்கியது. இதற்கிடையில் நடிகர் சின்ன கலைவாணர் விவேக் காலமானார். தயாரிப்பு நிறுவனமான லைக்கா சங்கரிடம் இந்தியன் 2 படத்தின் பட்ஜெட்டை குறைக்கச் சொல்லி கேட்டுக்கொண்டது. இதற்கு உடன்படாத சங்கர் மீண்டும் இந்தியன் 2 படப்பிடிப்பு நின்று போனது. டைரக்டர் சங்கர் ராம்சரனை வைத்து ஒரு படத்தை இயக்க ஆந்திரா மாநிலத்திற்கு சென்று பூஜை போட்டு படப்பிடிப்பு தொடங்கி பாதி படமே முடித்துவிட்டார். மீண்டும் இந்தியன் 2 படப்பிடிப்பு தொடங்க பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. லைக்கா நிறுவனமும் டைரக்டர் சங்கரும் இந்த விஷயத்தில் சமாதானம் ஏற்படாமல் போகவே அதிரடியாக இந்த பிரச்சனையை கையில் எடுத்தது உதயநிதி ஸ்டாலினின் ரெட் ஜெயிண்ட். ஒரு வழியாக எல்லா பிரச்சனைகளையும் கலைந்து இந்தியன் 2 திரைப்படத்தை வெளிக்கொண்டு வர மூல காரணமே ரெட் ஜெயிண்ட் நிறுவனம்தான். 2018 தொடங்கிய இந்தியன் 2 படப்பிடிப்பு பல பிரச்சனைகளை சந்தித்து ஒரு வழியாக 2024 ஜூலை 10 திரைக்கு வந்து உலகமெங்கும் உள்ள திரை ரசிகர்களின் தேவையை பூர்த்தி செய்துள்ளது. ஓகே வியூவர்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.